இந்த 5 விஷயத்தை பேரண்ட்ஸ் எல்லாரும் கவனிச்சுக்கணும். முக்கியமா 5வது விஷயத்தை நம்ம ஒழுங்கா கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களை திட்டாதீங்க. திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் திருப்பி அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நம்ம சொல்ற பேச்சுக்கு ஆரம்பத்துல பயந்தாலும் மதிப்பு கொடுத்தாலும் போக போக இதுதான் அவங்களுக்கு வேலை அப்படிங்கிற மைண்ட் செட் உருவாயிடும். உங்க குழந்தைய மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. கட்டாயம் கம்பேர் பண்ணாதீங்க. படிக்கிறதுக்கு, சாப்பிடறதுக்கு, விளையாடுறதுக்கு இப்படி கம்பேர் பண்ணி குழந்தைய தன்னுடைய சுயத்தை இழந்துரும். செல்ஃப் ஈகோ, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாமே டவுன் ஆயிரும். தேவைப்படுறப்ப உங்க குழந்தைக்கு கூட நீங்க நிக்கணும். இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். அது கொடுக்க தவறுறது, வெறும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு வைக்கிறது, இது மட்டும் பேரண்டோட கடமை இல்ல. குழந்தைக்கு தேவைப்படும் பொழுது அந்த இமோஷனல் நீட சாட்டிஸ்ஃபை பண்றது. இல்லாட்டி அதுக்கான சமயம் வரும்போது அந்த சப்போர்ட்டை வேற இடத்துல குழந்தைங்க தேட ஆரம்பிச்சிடும். குழந்தைய பயமுறுத்துறது, இது பண்ணாத அது பண்ணாத, நம்ம அக்கறையோட தான் சொல்லுவோம். அதே ஓவர் அக்கறையில பயமுறுத்த கூடாது. ஃபாஸ்டா ஓடாத, கீழே விழுந்துருவேன்னா அந்த குழந்தை நடக்கிறதுக்கே யோசிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருந்தா. 5th பாயிண்ட், கட்டாயமா கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்க முன்னாடி ஆர்கியூ பண்ணாதீங்க, சத்தம் போட்டுக்காதீங்க, குவாரல் பண்ணாதீங்க, ஃபைட் பண்ணாதீங்க. குழந்தைங்க முன்னாடி அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க கூடாது, அம்மா அப்பாவை விட்டு கொடுக்க கூடாது. 2 பேரும் ஒருத்தங்க மட்டம் தட்ட கூடாது. Download ShareChat.